வணக்கம். உங்கள் மாயாஸ்ட்ரோ. சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டின் தமிழ் வருட புத்தாண்டு பொதுப்பலன். கும்பராசியினருக்கு இந்த பராபவ ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் இடத்ததிபதி யோகாதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மேஷ ராசியில் அமர்ந்து கோச்சாரம் செய்வது ஆண்டு தொடக்கத்தில், இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் கல்வியில் மேன்மை, நல்ல புத்தி ஒன்றை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு செய்து கொடுப்பார். அடுத்து கும்பராசியினருக்கு இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு எதை பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாசம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மேஷ ராசியில் அமர்ந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலமும். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆடி மாசம் கடக ராசியில் 6ஆம் இட சூரியனாக சஞ்சரிக்கக்கூடிய காலமும். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா கார்த்திகை மாசம் விருச்சிக ராசியில் 10ஆம் இட சூரியனாக 10ஆம் இட பேச்சு சஞ்சரிக்கக்கூடிய காலமும். அடுத்தது மார்கழி மாசம் தனுசு ராசியில் 11ஆம் இட சூரியனாக சஞ்சரிக்கக்கூடிய காலமும். இப்போ இந்த 4 மாத காலங்களும் சூரியனால் ஏற்படக்கூடிய பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா சித்திரை மாசம் என்ன செய்வாருன்னு கேட்டீங்கன்னா உச்சம் பெற்றுருவாரு. கடகத்துல ஸ்தான பலம் பெறாரு. அடுத்து விருச்சிகத்துல நட்பு பலம் பெறாரு. அதே மாதிரி தனசுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நட்பு பலம் பெறாரு. அப்போ அந்த சித்திரை, ஆடி, கார்த்திகை, மார்கழி இந்த 4 மாசங்களும் இந்த கும்ப ராசியினருக்கு சூரியனால் ஏற்படக்கூடிய பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொன்பொருள் அதிகரிப்பு, தன லாபம், வழக்குகள் நிலுவையில் இருப்பின் வெற்றி, கடன் நிவர்த்தி, அரசாங்கத்தால் நன்மை, குலதெய்வ இஷ்ட தெய்வ வேண்டுதல் நிவர்த்தியாக கூடிய அமைப்பு, எளிமையாக பயன்படுத்தும் நடுத்தர மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் வியாபார ஸ்தலங்கள் வெற்றி அடைந்து லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு போன்ற பலன்கள் இந்த சூரிய பகவானால் 4 மாதங்கள் கும்பராசினருக்கு பலன்கள், சுப பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து நிகழும் பராப வருஷம் ஐப்பசி மாசம் 27ஆம் தேதி, ஆங்கிலம் என்னன்னு கேட்டீங்கன்னா 13/11/2026 வெள்ளிக்கிழமை மாலை 5:14 உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கடக ராசியில் கேது பகவான் பெயர்ச்சியாகி 6ஆம் இட கேதுவாக பெயர்ச்சியாவது ஒரு சுப பலனே. அப்ப இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கேது பயிற்சியால பொன்பொருள் தனவரவு அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. விவசாயம் சிறக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுடைய வாழ்க்கை திறன் மென்மேலும் உயர்த்தி உங்களை மகராசனாக மாற்றக்கூடிய தன்மையை இந்த 6ஆம் இடத்தில் கடகத்தில் அமர்ந்த கேது நிச்சயம் செய்து கொடுப்பார் கும்பராசினருக்கு என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.